அச்சுவலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய தினம் இந்நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் பார்த்தாலே தீபாவளி தான். முன்னாடிலாம் பண்டிகை கொண்டாடிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் பேசும்போது என்ன ஸ்வீட் சாப்பிட்டோம், என்ன துணி வாங்கணும்னு பேசுவாங்க. இப்போ தீபாவளி முடியுது அப்படின்னாலே டாஸ்மாகில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பட்டாசு சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டன் குப்பை எடுத்திருக்காங்க, என்ன தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இது நம்ம ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனாக தான் பார்க்குறோம். பண்டிகை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு இருந்த ரெப்பர்கஷன்ஸையும் பார்க்கணும். முதல்ல எடுத்து பேச வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடிக்கும் மேற்பட்ட பட்டாசு விற்பனையாயிருக்கு அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். இது வணிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இது பட்டாசுனால ஏற்படக்கூடிய மாசை பற்றி இன்னும் விரிவாக விவாதிக்கணும். ஸோ 1000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்? தமிழகம் முழுசும் அது விற்பனையான தொகையினுடைய கணக்காக இருக்கிறது. பட் ஆனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவான அம்சம் இந்த விஷயத்தில் நடந்திருக்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் வெடிகள் வெடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்னென்னா, ஒரு பொதுவாகவே நகரங்களில் நோக்கி இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சிறு நகரங்களில் எல்லாம் இன்னும் அதுக்கான ஒரு பெரிய உற்சாகம் ஒன்று இருப்பது தெரிகிறது. ஆனால் நீங்கள் பெரிய நகரங்கள் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தரம் அதிகமான வெடிகள் இல்லை அப்படின்னு தான் நான் பார்த்தேன். நான் தெரிந்த பகுதிகளெலாம் சுற்றி பார்த்த போதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட 6 மணி 6:30 மணி வரைக்கும் கூட காலையில் வெடிகள் ஆரம்பிக்காமல் இருந்தது. ஒன்று. இரண்டாவது, பொதுவாகவே நீங்கள் பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரிதல் மெல்ல மெல்ல வெடிப்பை பற்றிய விழிப்புணர்வு என்னென்னா, அதனால் செலவு பண்ணக்கூடிய தொகையோ அதை இன்னும் பாசிட்டிவான வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படுத்தலாம், தானமாக தரலாம், அல்லது கிரீன் தீபாவளி கொண்டாடலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மெல்ல 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 நம்முடைய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பரப்பப்பட்டது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் இந்த நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கும் அதையும் மீறி நல்ல ஒரு விற்பனை ஒன்று நடந்திருக்கிறதாக ஒரு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு வணிகர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நல்லது. அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் மெல்ல மெல்ல நாமளும் ஒரு குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் சமூகங்கள் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வேறு விதமான ஆர்வங்களுக்கு இதை வேறு விதமாக எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவனம் ஒன்று திரும்பி இருப்பதாக. 1000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 கோணத்துல இருந்து பார்க்கலாம். ஒன்று எவ்வளோ பட்டாசு விற்பனையா இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம்னா விலை உயர்வு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குமா? ஏன்னா பட்டாசுகளின் விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் பரவலா நம்ம கருத்தா பார்க்கிறோம். ஸோ ஒருவேளை அதிகமான விலைனால கூட இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்க முடியும். வணிகம் அப்படிங்கிற அளவில் நீங்க தொகையை மொத்த ரூபாய் கணக்கில் நம்ம சொல்றோம். பட் ஆனால் எவ்வளவு தூரம் வெடிகள் விற்பனை ஆகின, அதாவது வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சேல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை மாநகரில் நடந்த இப்போ இந்த தீவுத்திடலில் விற்பனை நடந்தது கூட 10 கோடி ரூபாய் விற்பனை ஆயிடுச்சுன்னு செய்தி வந்திருக்குது. ஆனால் என்னன்னா வணிகர்களுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அதுக்கு போதுமான அளவு விற்பனை ஆகலை. அப்போ வால்யூம் சேல் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. வேல்யூ சேல் நீங்க சொன்ன மாதிரி விலையேற்றத்தினால் காரணமாக அது வேல்யூ உயர்வாக இருக்கும். பட் ஆனால் நீங்க எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வால்யூம் குறைவாக தான் இருப்பதா. ஏன்னா சென்னை மாநகரிலே நமக்கு தெரிய முடிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, பல இடங்கள்ல வெடி ரொம்ப தாமதமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடி ஆரம்பிச்சிடும். ஆனால் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் கூட நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வெடி இல்லாமல் இருந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரியே கூட நகர பகுதிகளில் குறைஞ்சிருந்தாலும் நகரத்தை விட்டு வெளில வந்தா புறநகர்லேயே கூட பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதையும் நம்ம செய்திகளில் பார்க்கிறோம். 10 மணி டெட்லைனை தாண்டியும் பலர் வெடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதே விஷயத்த நம்ம பேசிட்டு வர இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்துக்கள், இதனால் காயமடைந்தவர்கள், இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் டோன் கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனால் எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கலாம் மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு குடிசைகள் எரிஞ்சதை பார்க்குறோம், தீக்காயங்கள் ஏற்பட்டதை பார்க்குறோம். ஸோ இந்த செய்தியை நம்மளுக்கு இன்னும் இது சம்மந்தப்பட்ட அவேர்னஸும் இன்னும் அதிகம் வரணும். மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய செய்தி இதுதான். என்னென்ன எப்படி நீங்கள் வெடி வைப்பதற்கு காலை 6 முதல் மாலை 10 மணி வரை அப்படிங்கிற நேரத்தை குறிப்பிடுகிறார்களோ, அதே மாதிரி நீங்கள் குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் வெடிகை தவிர்த்திருக்க வேண்டும். அது இதற்கான இது என்னென்னா ஒரு மெச்சூரிட்டி தான் தேவை. ஒன்று, படிப்படியாக நம்முடைய நகர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியுமே இருக்கு. ஒரு இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், இருக்கப்பட்டவரும் இருக்கிறார்கள் போது அதற்கான அந்த குடிசைவாசிகளும் இருக்கிறார்கள், இந்த மாதிரியான கட்டிடத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நாம் வெடிக்கக்கூடிய வெடி வேறு ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுமோன்ற ஒரு அச்சம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அக்கறை. இப்போ இதை நம்ம ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக, ஒரு விதமான விழிப்புணர்வின் மூலமாகத்தான் அவருக்கு, மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்க மாதிரி ஒரு திறந்த வெளி பகுதிகளில் நீங்கள் போய் வெடிங்க, அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கோங்க. வீட்டு வாசல்லே வெடிக்கணுன்ற அவசியம்
அவசியம் கிடையாது, வெடி வேண்டான்னு சொல்லல, ஆனா நீங்க அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா செய்யுங்கன்ற மாதிரி. சாலைகள்ல வண்டிகள் சென்று கொண்டிருக்கும் போதே கூட வெடிகள் வைக்கிறத பார்க்கிறோம், வயர் எலக்ட்ரிக் லேம்ப் போஸ்ட் கிட்ட வெடி வெடிக்கிறத பார்க்கிறோம். ஸோ இது போன்ற இதுக்கும் ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா இப்ப எப்படி நீங்க வந்து வெடிகள்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்றோமோ அதே அளவுக்கு அதை இன்னும் ஒரு பொதுவான இடங்கள்ல யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத இடங்கள்ல நீங்க அதை வைக்கணுங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வை இளைஞர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்றைக்கும் நீங்க நகரத்துல வந்து இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்னும் இந்த குடிசை பகுதிகள் இருக்கத்தான் செய்கின்றன. இப்ப இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விபத்துகள் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு இந்த குடிசை பகுதிகளில் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ அது இயல்பாகவே நம்ம வந்து அவர்களை நம்ம வந்து குறை சொல்லவும் முடியாது. அப்போ நம்முடைய கவனம் எவ்வளவு தூரம் வந்து அக்கறையும் கவனத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இது இருக்கிறது. இதை வந்து நீங்க தவிர்த்திருக்க முடியுமானா கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். எப்படி தவிர்த்திருக்க முடியும்? கண்டிப்பாக விழிப்புணர்வு மூலமாக தான் நம்ம தவிர்த்திருக்க முடியும். இதே விஷயத்துல நம்ம அடுத்தது பேச வேண்டியது காற்றின் மாசு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. சென்னையில பல இடங்கள்ல வந்து ஏர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் வைத்து அதோட காற்றின் மாசு அளவை கணக்கிட பார்த்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து காற்றின் மாசு வந்து அதிகமாக இருக்குங்கிறது பார்க்குறோம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. போன வருஷம் இதே சமயம் வந்து விடாத மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேரால் பட்டாசு வெடிக்க முடியலங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, ஸோ காற்றின் மாசு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா காற்று மட்டும் இல்லாமல் இந்த வெடி மருந்துகள் வந்து பூமியில் படர்ந்து இருக்கும்போது அது மழை தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய மாசு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ காற்றின் மாசு அப்படின்னு பேசும்போது சென்னை, டெல்லி, கோவை, மும்பை போன்ற பெருநகரங்களில் வந்து அதிகபட்சமாக காற்று மாசு அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இதற்கும் அதிகபட்சமான விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி மக்களுக்கு புரியல? இதுதான் ஒருங்கிணைந்து நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த ஒரு 3 நாட்கள் தானே பரவாயில்லையே இதனால் ஒன்றும் ஆகப்போதில்லை அப்படின்னு பேசுறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா இந்த 3 நாட்களில் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தி என்ன, தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள், மாடுகள், இது எல்லாமே நீங்க வந்து எவ்வளவு தூரம் இதனால வந்து சிரமப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே பண்டிகையை வந்து எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமாக கொண்டாடுகிறோம் என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் எப்படி கொண்டாடுகிறோம் என்பது ஒரு பகுதி. இது ரெண்டுத்தையுமே இணைச்சு பார்க்க வேண்டியது மிக முக்கியம். இப்போ நம்ம வந்து நம்முடைய மகிழ்ச்சி என்பது அடுத்தவருடைய துன்பமாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு கவனத்தோடு நம்ம இதை வந்து கொண்டாடணும். நம்ம மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் அவசியமோ அதற்கு இன்னும் ஒரு அடுத்தவர்களை பாதிக்காமல் நாம் எப்படி அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும், இன்னும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வேண்டும், இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேண்டும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அதுவும் குறிப்பாக எனக்கு இந்த தெரு நாய்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக அவர்கள் வந்து நீங்கள் இத்தனை நாள் பழக்கப்பட்ட நாய்கள் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் வந்து பின்னாடி அலறி அடித்து கொண்டு ஓடி வெடிகளை பார்த்து வண்டிகளுக்கு அடியில் போய் வெடிகளை பார்த்து அலறி எடுத்து கொண்டு போன நாய்களை பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாடுகளை பார்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நம்ம வாயில்லாத ஜீவன்கள். அவர்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, சொல்ல தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ இது வந்து ஒரு ஆறறிவு ஜீவனான நாம் தான் வந்து அவர்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். இது நம்ம சக பயணி, நம்மோடு வாழக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கான எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நாம் வந்து நம்முடைய கொண்டாட்டத்தை நடத்தி கொள்ள வேண்டும். அதாவது இது வந்து ஒரு சென்சிபிலிட்டி. ஆக்சுவலாக இந்த சென்சிபிலிட்டியை வந்து நம்ம படிப்படியாக நம்ம இளைஞர் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் வளர்க்க வேண்டியது அவசியம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்முடைய மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் இல்லை, அடுத்தவர்களுக்கும் துன்பம் ஏற்படுத்தாமல் அந்த மகிழ்ச்சியை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக பயணிகளாக பார்ப்பது, அடுத்தவர்களோடு ஒருங்கிணைந்த இந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பார்வை, மனிதர்கள், விலங்குகள், அதே மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான மகிழ்ச்சியாக இதை மாற்ற வேண்டியது என்பது. காற்றின் மாசு, ஒலியினால் ஏற்படக்கூடிய மாசு, இப்படி பல விஷயங்கள் பார்க்கிறோம். இதே விஷயத்துல கடைசியா நம்ம வர வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை கார்பரேஷன் இருந்து வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் டேட்டாஸ், ஒரு 60 ஒரு 90 டன் வரைக்கும் குப்பை எடுத்திருக்காங்க. தீபாவளி குப்பையை மட்டும் எடுத்திருக்காங்க. பட்டாசு வெடிகள்னால ஏற்பட்டக்கூடிய குப்பைகள், அதுக்கு கூட ஒரு 1000 துப்புரவு பணியாளர்கள் வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்கிறத பார்க்குறோம். நம்மளுக்கு சமூக பொறுப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது. வீட்டு முன்னாடி பட்டாசு வெடிக்கிறோம், யாரோ சுத்தம் பண்ணுவாங்கங்கிற ஒரு தைரியத்தில் வெடித்து விட்டு அந்த குப்பைகளை அங்கேயே விட்டுட்டு நம்ம வந்துடுறோம். ஸோ இது பற்றின ஒரு நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் கொண்டாடுபவர்களுக்கு இது பற்றின ஒரு புரிதல், ஒரு அவேர்னஸ் ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இயல்பாகவே பல வருடங்களாக நம்ம வந்து நம்ம வீட்டு வாசலில் பண்டிகை கொண்டாடுறோம், நம்ம வீடு கொண்டாட்டத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வீடுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம சமூகமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. சமூகமாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய
புற பாதிப்புகள் என்ன, அது நீங்க சொல்ல மாதிரி காற்று மாசுலாக இருக்கலாம், இந்த மாதிரியான குப்பைகளால் ஏற்படக்கூடிய மாசுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அம்சங்களை நம்ம வந்து கவனத்தோடு நம்ம அணுகணும். இப்போ இதில் என்னன்னா, நாம இது நாள் வரைக்கும் இருந்த சூழ்நிலை சரியா தவறா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிங்கன்னா, இது நாள் வரை இந்த சூழ்நிலை பற்றி நம்ம இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் படிப்படியாக நாம் வாழக்கூடிய சமூகத்தை ஒட்டி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்முடைய கொண்டாட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்முடைய இது மட்டும் இல்லை, நீங்க பண்டிகை மட்டும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு திருமணமாகட்டும், வேற ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியான எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய ஏதேனும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம எப்படி கட்டமைத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு விரிவான புரிதல் ஒன்று நம்ம ஒரு மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு நல்ல நோட்ல எல்லாருமே தீபாவளி கொண்டாடி முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். நான் உலகம் மாறிட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வருங்காலத்துல நம்மளுடைய பண்டிகைகள் எவ்வளவு இயற்கைக்கு சுத்தமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். தீபாவளி பண்டிகை குறித்து பல விஷயங்களை விவாதிச்சுட்டு வரும்போது ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய எல்லா ரேடார்லேருந்து தப்ப முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போது ஒரு சமீப காலத்தில். அதில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக் சேல்ஸ். ஒரு பண்டிகை காலத்தில் டாஸ்மாகில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு முக்கிய தலைப்பு செய்தியாக வர அளவுக்கு இப்போ அது முக்கியத்துவம் பெறுது. நம்ம பார்க்குறோம் டாஸ்மாகில் மீண்டும் இந்த தீபாவளிக்கும் நல்ல சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த செய்தியை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து மதுக்கடைகளை மூடுறதுக்கும் மது ஒழிப்புக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தாலுமே கூட ஒரு பண்டிகை காலம் இது ஏதேனும் ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா நம்ம மதுவை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறது தான் இதை எடுத்துக்கணுமா? இது ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்ன் இதில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அதனுடைய எண்ணிக்கை வால்யூம் சேல் வேல்யூ சேல்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதுவும் போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த 3 நாளில் மட்டும். பட் பொதுவாக இது வந்து ஒரு வால்யூம் சேலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை வேல்யூ சேல்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றது இன்னும் அந்த விவரம் தெரியல. வேல்யூ மட்டும் தான் இப்போ நமக்கு தெரியவது கிட்டத்தட்ட 25 கோடி கூடுதலாக விற்பனை ஆயிருக்கு. இது ஒரு பகுதி, இதை நம்ம தனியாக யோசிக்கணும். ஆனால் இதில் அடிப்படையில் இன்னொரு பிரச்சனை தான் நான் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கக்கூடிய, அதாவது நம்முடைய பண்டிகைகள் இந்த மாதிரியான விழாக்கள் இது எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டாட்டம் என்பதை வந்து நம்ம அதனுடைய இறைபக்தியோடும் குடும்பத்தோடும் சேர்த்து பார்க்கறதை விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு இந்த மாதிரியான குழுவாக சேர்ந்து குடிப்பது, இந்த மாதிரியான அதை வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு என்றாவே உடனே குடிப்பது என்ற ஒரு மனநிலை, இது வந்து ஒரு பெரிய சோஷியல் கிரைசிஸ். ஆக்சுவலாக நம்ம இயல்பாகவே நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்லை 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறையில் வந்து இந்த பக்திக்கும் குடும்பத்திற்கும் இருந்த ஒரு முக்கியத்துவம் காரணமாக படிப்படியாக நீங்கள் அங்கே வந்து குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவது அல்லது கோயில்களுக்கு செல்வது இல்லை பக்தியில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை ஒரு மதிப்பீடுகள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இந்த அடிப்படை மதிப்பீடுகள் சார்ந்த வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம மெல்ல 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 விலகி வந்து என்ன ஆகிறோம், இப்போ ஒரு பண்டிகை என்றாலே அதை கொண்டாட்டமாக பார்க்கும்போது அந்த கொண்டாட்டத்துக்கான பிற காரணங்களை நாம் தேடிக்கொண்டு போகிறோம். சினிமாவுக்கு போகிறோம் அல்லது வந்து நீங்க இந்த மாதிரி தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்திருக்கோம், இல்ல இந்த மாதிரியான பழக்கம் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்கள் இதை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போ நம்ம வந்து சோஷியலாகவே வேற ஒரு மாடலுக்கு நாம மாறிக்கொண்டே வந்துவிட்டோம் என்றது மிக வருத்தமான ஒரு செய்தி. அடிப்படையில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது திருப்பியும் அல்லது நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அம்சங்கள் என்னன்னா, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்திங்கிறத திருப்பி மீட்டெடுக்கணும், தெய்வ நம்பிக்கைங்கிறத மீட்டெடுக்கணும், அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குடும்பத்தோடு கொண்டாடுவது என்பதை மீட்டெடுக்க வேண்டும். இந்த வேல்யூ சிஸ்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த மாதிரியான இந்த டாஸ்மாக் விற்பனைக்கான அடிப்படை காரணங்களாக நான் பார்க்கிறேன். இதை வந்து நீங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டிய, ஃபங்க்ஷனை வந்து எப்படி சோஷியலா ரெலவெண்ட் ஆக்க வேண்டிய, ஏன் நீங்க அந்த ஒரு நாளில் போய் அந்த ஒரு 3 நாளில் போய் நீங்க வேற ஏதோ ஒரு பொது காரியங்கள் ஈடுபடக்கூடாதா அல்லது வந்து வேற யாருக்கும் போய் சேவை செய்வதற்கான பயன்படுத்தக்கூடாதா? அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை அதாவது மோர் அண்ட் மோர் நம்ம வந்து தனிநபர் சென்ட்ரிக்காக தனிநபருடைய உள்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து போக ஆரம்பிச்ச பிற்பாடு அவர்களுடைய கொண்டாட்டம் என்பது இந்த மாதிரியான ஒரு சரிவுல தான் கொண்டு போய் சேர்க்குது. இந்த டாஸ்மாக் சேல்ஸ் குறித்து நம்ம தீபாவளி டாஸ்மாக் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2014 to 15 பார்த்தோம் அப்படின்னா 22% வந்து அதிகரிச்சிருந்தது. 2015 வந்து 2014 கம்பேர் பண்ணும்போது 22% அதிகரிக்குது. ஆனால் 2016 வந்து 15 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 11% தான் அதிகரிக்கிறது. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையலாமா, இல்லைன்னா வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு? இல்லை, இது ஆறுதலுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல என்னன்னா அடிப்படையில சிக்கல் என்னன்னா, நாம வந்து தனி மனித ரீதியாக பார்க்க தொடங்கியதுனால ஏற்பட்ட பாதிப்பு. அப்ப தனி மனிதன் தன்னை வந்து திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு செய்யக்கூடிய பல்வேறு விதமான இந்த மாதிரி மகிழ்ச்சியை தேடக்கூடிய செய்திகள் இந்த மது என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு வேற, இப்ப நான் திருப்பி அதான் சொல்ல, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செய்திருந்தார்கள், ஒரு 30 என்ன செய்திருந்தார்கள், அப்போ இதே பண்டிகை காலத்தை எப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்? அன்றைக்கும் மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்தது, அன்றைக்கும் எல்லோரும் வந்து அதே அளவுக்கு மது இருக்கத்தான் செய்தது, ஆனால் அந்த அளவுக்கு பெரிய விற்பனை இல்லாமல் இருந்தது. அப்போ அடிப்படையில் நம்ம வந்து ஒரு பண்டிகை காலம் என்பதை ஒரு தெய்வீகமான ஒரு பீரியடாக நினைக்காம அதை ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு வேற டெஃபினேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் நம்ம இறங்கிட்டோம். அப்போ
அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய அம்சங்கள் நம்முடைய சமூக ரீதியாக இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை திருப்பி மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எஸ், டாஸ்மாக் சேல்ஸ் குறித்து ஒரு பண்டிகை காலம் அப்போ பேசுறதே வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதை தவிர அடுத்த செய்தி இதே விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து பெருநகரங்களில் வந்து வெளியூர்கள்லேருந்து வேலை பார்க்குறவர்கள் அதிகம். பண்டிகை காலங்களுக்கு தான் அவங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், சென்னையிலேருந்து பல பேர் வந்து இங்கேருந்து கிளம்பி அவங்க ஊர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு பண்டிகை கொண்டாட சென்று விட்டு இப்போ திரும்பி வந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதுக்கு அரசாங்கம் செய்த சிறப்பான முயற்சிகள், எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய சில முயற்சிகள் பார்க்குறோம். அதிகபட்சமான பேருந்துகள், ஏன்னா எப்போவுமே பண்டிகை காலம் அப்படின்னு வந்தால் பிரைவேட் ஆம்னி பேருந்துகள் வந்து அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க, பேருந்து வசதிகள் இல்லை அப்படிங்கிற குறைபாடுகள் இருக்கும். ஒரு 5 வெவ்வேறு பேருந்து நிலையங்கள் பிரிக்கப்பட்டு 11,000 கிட்டத்தட்ட 11,000 எக்ஸ்ட்ரா பேருந்துகள், ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணி நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வர அரசாங்கம் வந்து நிறைய நல்முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இது வந்து அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து துறையை மிக பிரமாதமாக பயன்படுத்த வேண்டிய 2 கட்டாயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்ற அளவில் இது மிக முக்கியமானது. அதே சமயத்தில் இது வருவாய் ஈட்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்து நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது. இப்ப நீங்க நாளை வரைக்கும் நீங்க தொடர்ச்சியாக எல்லா பேருந்துகளையும் இதே மாதிரி அளவில் இயக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அதுக்கான ஊரில் பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பல்வேறு பேருந்துகளுக்கு அதே நிறைய ஏராளமான புதிய பேருந்துகளை வந்து அந்த வழித்தடத்தில் இயக்க போகிறார். இதை மிக மிக திட்டமிட்டு செய்வார்களே. ஆனால் எப்படி நீங்க டாஸ்மாகிலிருந்து வருவாய் பத்தி பேசுகிறோமோ அது மாதிரி நீங்க போக்குவரத்து துறைக்கு கூடுதலான வருவாய் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஏன்னா மக்களுடைய இந்த மாதிரியான ஒரு தங்களுடைய சொந்த ஊருக்கு போவது என்பதோ திரும்பி சென்னை நோக்கி வருவது என்பதோ ஒரு பெரிய வாய்ப்பு இது. ஆக்சுவலாக அது வந்து தனியாரில் இருக்கக்கூடிய நீங்க ஆம்னி பேருந்துகள் எவ்வளவு புத்திசாலித்தமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதை விட சேவை மனப்பான்மையோடு அரசு பயன்படுத்திக் கொள்ளுமே. ஆனால் உதாரணமாக இப்ப நீங்க வந்து அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே, ஆனால் தனியார் பேருந்தை நோக்கி போக வேண்டிய தேவையே ஏற்படாது. அப்போ இயல்பாகவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் குறைந்தபட்சம் 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு ஏராளமான பேருந்துகளை இந்த வழித்தடங்களில் எந்த வழித்தடங்களில் அதிகமாக பேருந்துகள் தேவைப்படுகின்றனவோ அங்கே செலுத்தி ஒன்று போய் வரதுக்கு ஊருக்கு செல்வதற்கும் ஒரு பகுதி, இன்னொன்று ஊர்ல இருந்து சென்னை திரும்பி வருவதற்குமான பகுதிகளை பயன்படுத்தி கொண்டால் இந்த காலப்பகுதியிலேயே மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு வருவாயை போக்குவரத்து நிறுவனங்கள் மிகப்பெரிய வருவாயை ஈட்ட முடியும். அதை எனக்கு தெரிந்து இந்த தரம் வந்து மிக திறமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டே கூட பார்த்தோம், இதே அப்ரோச் தான் இருந்தது. இதுல கனெக்டட் ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்து பேசினோம் அப்படின்னா, சில ஊடகங்கள்ல வந்த செய்தி, நாகர்கோவில்ல ஆம்னி பேருந்துகள்ல ஏறி மக்கள் கிட்ட எக்ஸ்ட்ராவா வசூலிக்கப்பட்ட பணத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ காவல்துறையும் போக்குவரத்து துறையும் இந்த முறை வந்து அதிகபட்சமா கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. இப்ப நீங்க மதுரை கிளை வந்து என்ன சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து அவர்கள் என்ன ஆம்னி பேருந்துகள் என்ன கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும், எவ்வளவு வசூலிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை வந்து வழங்கினார்கள். அதைப்படி வந்து எல்லா ஆம்னி பேருந்துகளும் இயங்குகின்றனவா என்று ஒரு கண்காணிப்பு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டணத்துக்கு மேல் வசூலிக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அதை வந்து தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு வருகின்றன. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சங்கள். அதை விட முக்கியமா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இது முக்கியம். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்க சப்ளையை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க மீட் ஆகும். இன்னைக்கு தேவை என்ன, உடனடியாக நான் சென்னை போய் சேர வேண்டும் அல்லது பல்வேறு ஊர்களுக்கு நான் போய் சேர வேண்டும் என்னும்போது இந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் அதிகமாக இந்த போக்குவரத்து துறை தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றனவோ, எவ்வளவு பேருந்துகள் ஆக்கப்பூர்வமாக இயங்குகின்றனவோ, எவ்வளவு விரைவாக இயங்குகின்றனவோ, பாதுகாப்பாக இயங்குகின்றனவோ, அதே செலவில் மக்களுக்கு ஒரு உரிய கட்டணங்களை பெற்றுக்கொண்டு இயங்குகின்றனோ அது வந்து நிச்சயமாக மக்களால் வரவேற்கப்படும். பிளஸ் நீங்க வந்து அவர்களுக்கு வருமானத்தையும் ஈட்டு தரும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்கான சிறப்பு பேருந்துகள் தொடங்கி உள்ளூர்லேயே சிறப்பு பேருந்துகள் வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை அதிக நேரம் ஈடுபடுத்தலும் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம். ஸோ அனைவரும் தீபாவளி முடித்துவிட்டு அவர் ஊர்களுக்கு சென்று விட்டாச்சு. இப்போ அடுத்த விஷயம், இதே விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவருடைய தீபாவளி கொண்டாட்டம், அவர் வந்து தீபாவளி ஆரம்பத்துக்கு முன்னாடியே கூறிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், அதாவது இம்முறை வந்து நம் பாரத தேசத்தை பாதுகாக்கும் வீரர்கள், இராணுவ வீரர்களுக்கு வந்து பொதுமக்கள் அனைவரும் கிரீட்டிங்ஸ் அனுப்பணும் போன்ற பல விஷயங்கள் அவர் இனிஷியேட் பண்ணார். நேற்றைய தினம் அவர் சைனா பார்டருக்கு மிக அருகே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஐடிபிபி இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸோடு தான் தீபாவளி கொண்டாடுறார். அவர் கூறிய ஒரு கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரவர் குடும்பத்துடன் தான் தீபாவளி கொண்டாடணும், என் குடும்பத்தோடு
குடும்பத்துடன் கொண்டாடுவதற்கு நான் இங்கே வந்துள்ளேன் அப்படின்னு. ஸோ பிரதமருடைய இந்த அவுட்ரீச் நம்ம எப்படி பார்க்குறோம்? இது ஒரு நேஷனோட லீடராக அவர் பண்ணது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமா, இல்லை இதை பெரிய விஷயமாக்க கூடாது? இல்லை நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளே ஒவ்வொரு தினமும் இதே மாதிரியான ஒரு சமயத்தில் அவர் வந்து ஏதேனும் ஒரு பார்டர்ஸ் ஏரியாவில் தான் போய் கொண்டாடுறாரு. இந்த அரசு வந்த பிற்பாடு தொடர்ச்சியாக இந்த இராணுவத்தினரோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு என்பதை அவர்கள் மீண்டும் 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 வந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். இதை வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான அம்சமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படக்கூடியதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இயல்பாகவே நாட்டினுடைய வீரர்கள் மேல், குறிப்பாக இந்த எல்லைப் பகுதியில் செயலாற்றக்கூடிய வீரர்கள் மேல் ஒரு தனி அக்கறை இருக்கிறது, கவனம் இருக்கிறது. அவர்கள் தான் நம்மை வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை வந்து மீண்டும் மீண்டும் குறுக்கிட மன்னிக்கணும். ரக்ஷா பந்தன் அப்போ பெண் அமைச்சர்கள் அனைவரும் ஆர்மி ஆபீசர்ஸ் கூட கொண்டாடணுங்கிற ஒரு இதுவும் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த பெண் தலைவர்கள் எல்லை பகுதிகளுக்கு சென்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்போ இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இராணுவத்தினருக்கு உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும். அவர்களுடைய பணிக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படி சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதோ அல்லது இது விளம்பரத்துக்காக செய்யப்படுகிறது என்றோ இதெல்லாம் வந்து பார்ப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செய்தி. அந்த மாதிரி இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு, அதை நாம வந்து வேற இடத்துல பேசணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்ல வரும்போது அவருடைய இயல்பாகவே, ஏன்னா இப்ப நீங்க அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த இராணுவத்தினரை பற்றியோ அவருடைய பல்வேறு படையினருடைய முக்கியத்துவத்தை பற்றி அதிபர் மிக முக்கியமாக பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அது வந்து அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிக அதிகமானது. அதை ஏதேனும் ஒரு வகையில் முக்கியமான நிகழ்ச்சிகளின் போது ஹைலைட் பண்ணி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அவருக்கு உரிய கௌரவத்தை வழங்க வேண்டியது என்பது அவசியம். அதை இங்கே எனக்கு தெரிந்து இந்த பிரதமர் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒவ்வொரு விழா காலத்தின் போதும் அதை வந்து வலியுறுத்தி வருகிறார். அதனால அவர்கள் என் குடும்பம் என்பாரி பேசும்பொழுதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த விதமான நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாத அவருடைய பங்களிப்பை நாம் பாராட்டுவது போன்றது. எஸ், நாம் அனைவரும் இரவு பகுதியில் நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா அது காரணம் இராணுவ வீரர்கள் தான் அப்படிங்கிற கருத்தையும் அவர் வைக்கிறார். பாகிஸ்தான் எல்லை ஒட்டிய பகுதிகளில் தொடர் அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது சைனா பார்டருக்கு மிக அருகே பிரதமர் சென்று வந்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்குறது செக்யூரிட்டி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு யோசிக்கணுமா, இல்லைனா அவர் வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறார் சைனா பார்டர்? ஏன்னா ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துக்கு இந்தியாவின் அமெரிக்க தூதர் போறாரு. ஸோ இது போன்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது சைனா பார்டர் உட்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் செல்வது அப்படிங்கிறது ஏதேனும் ஸ்ட்ராங் மெசேஜா, இல்லைனா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால மட்டும்தான் இந்த பக்கம் போயிட்டு வந்திருக்காருன்னு? இல்லை, அதாவது நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியான பயணங்கள் 2-3 விஷயங்களை செய்து கொடுக்கும். அதாவது இது வந்து நீங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இராணுவ வீரர்களுக்கும் இராணுவ தலைமையகத்துக்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் வேற செய்தியை சொல்லும். என்ன செய்தியை சொல்லும்னா, பிரதமர் அவர்கள் நமது படையினரின் மேல் கூடுதலான கவனம் வைத்திருக்கிறார் என்பது ஒன்று. நம்முடைய பொறுப்பு கூடுதலாகிக் கொண்டே இருக்கிறது, நம்ம மேல் மிக அதிகமான ஒரு கவனத்தை செலுத்துகிறார் இந்த பிரதமர் என்பதும் ஒரு முக்கியமான செய்தி. இதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, எல்லையோர காவல் பகுதிகள் அத்தனையிலும் அவர் நேரடியாக வந்து வருகிறார் என்னும் பொழுது அங்கே கூடுதலான பாதுகாப்பு பணிகள் அதிகப்படுத்தப்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்திறன் என்பது இன்னும் மேலும் மேம்படுத்தப்படும். இப்போ இது ஏதேனும் ஒரு குறைஞ்சபட்ச என்ன சொல்றது ஒரு லாக்யூனா இருக்குமானா கூட அது எல்லாமே சரி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது என்னன்னா, ஒரு லெவலில் இதை நீங்க மல்டிபிள் இதுக்கு ஒரு பல்வேறு விதமான முகங்கள் இருக்கின்றன. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண்களை இன்னும் மேம்படுத்துவதற்கான தேவைகள் ஏதேனும் இருக்குமானால் அதை நேரடியாக பிரதமருக்கோ இல்லை உயரதிகாரிகள் தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நீங்க மனோகர் பாரிக்கர் வந்து இவரோடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார் என்பதனால் அங்கே செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். நேரடியாக பிரதமரும் கவனம் செலுத்துகிறார் எனும் போது அதற்கு தேவையான உதவிகளையோ நிதி ஆதாரங்களையோ வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை அப்பாற்பட்டு நேரடியாக கள நிலவரங்களை போய் பார்ப்பது என்பது ஒரு பிரதமர் செய்யக்கூடியதல்ல. ஆனால் அதை செய்கிறார் எனும்போது விவரங்கள் நேரடியாக அவருக்கே தெரிய வரும் என்பது முக்கியமானது. இது வந்து ஒரு பிரதமருடைய ஒரு நல்ல அவுட்ரீச்சா நம்ம பார்த்தாலுமே இதில் அரசியல் கோணத்திலையும் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி, மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவருடைய கருத்து, பிரதமர் வந்து பார்டருக்கு போறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் வந்து ORP 1 ரேங்க் 1 பென்ஷன்ல இன்னும் பலருக்கு வந்து அந்த திட்டத்துடைய மதிப்பீடு முழுசா அடையல அப்படிங்கிறது அவருடைய கடிதம், அவருடைய இந்த கருத்து. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா பார்க்குறோமா, இல்லைன்னா ஒரு பொறுப்பான எதிர்கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்தா எடுத்துக்கலாம்? அந்த செய்தி வந்து அவர் ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. ORP வந்து நீங்க கண்டிப்பாக அத்தனை பேரும் பயனடைய வேண்டும், பயனடையாமல்
செய்யாமல் இருக்கிறார்கள், நீங்கள் அதற்கான நீங்கள் வந்து முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இப்ப நான் அதை வந்து குறையா சொல்லல, அது வந்து அவர் நேரடியாக குறையாக எடுத்து பேசினாலும் நான் அதை குறையாக பார்க்கல. நான் பார்க்கக்கூடியது அவர் ஹைலைட் பண்றாருங்க தான் நினைக்கிறேன். இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நேற்று பிரதமர் பதில் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 5000 கோடி வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், அது ஒரே சமயத்தில் செய்யக்கூடியதல்ல, பல்வேறு நிலைகளில் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்றாரு. இப்ப இந்த பல்வேறு நிலைகளில் செய்யக்கூடியது என்பதை இன்னும் ஒரு தெளிவோடு சொல்லலாம். இதை வந்து மேபி இன்னும் அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ள அல்லது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த பகுதிகளாக நாங்கள் வந்து பிரித்து கொடுத்து விடுகிறோம், அல்லது 5 பகுதிகளாக பிரித்து கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5 பகுதிகளை எப்போ பிரித்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ரோட் மேப் ஒன்று கொடுத்தாருன்னா இன்னும் தெளிவு வந்துவிடும். இது வந்து என்னன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரருக்கு செய்யக்கூடிய நியாயமான ஒரு பங்களிப்பு, நியாயமான ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை வந்து வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். இது அரசியலாக இவர் வந்து பேசுறார். நீங்க வந்து ராகுல் காந்தி அரசியலாக மாற்றி அவருடைய என்ன சொல்றது, நீங்க இதை மட்டும் செஞ்சா போறாது, அவங்களுக்கு ஓஆர்பி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாஜக அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நிதி ஆதாரங்களை முழுமையாக ஒரே சமயத்தில் ஒதுக்க முடியவில்லை என்ற யதார்த்த நிலையும் அவர்கள் எடுத்து சுட்டி காட்டுகிறார்கள். 2014 தேர்தலில் OROP என்ற அந்த ஒரு முக்கிய பிரச்சனை வந்து பாஜகவுக்கு கை கொடுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லை பகுதிகளுக்கு சென்று ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடியது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது ராணுவ வீரர்களுக்கு ஊக்கம் தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் தினசரி ஒரு செய்தி, அதில் முக்கியமான நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்கு முன்பு வந்து ரொம்ப கவனம் பெற்றாங்க, தேர்தலுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒருங்கிணைச்சு தான் இருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். சில கட்சிகள் விலகினாலுமே கூட அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா திரு வைகோ, திரு திருமாவளவன் அவர்கள். அதில் வந்து திரு திருமாவளவனுடைய நேற்றைய பேட்டி முக்கியத்துவம் பெறுது. திரு வைகோ அவர்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து விலகலை அப்படின்னு, எங்களுக்குள்ள கருத்து மாற்றங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இதை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு ஓவச்சராக பார்க்கணுமா, இது போன்ற கருத்துக்கள் வருவதற்கான கட்டாயம் என்ன இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் இதுலேருந்து இந்த தேர்தல் அல்லது வந்து ஒரு பின்னடைவுக்கு பின்னாடி ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் என்னென்னா, முக்கியமாக இந்த 4 பேர் கொண்ட கூட்டணி இன்னும் அதே மாதிரி வலுவாக இருக்குமா, அதை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக அப்படியே செயல்படுவார்களா என்ற கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது. அதனுடைய ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி தான் இந்த மக்கள் இந்த எதிர்கட்சி கூட்டிய முக்கியமாக திமுக கூட்டிய இந்த அனைத்து கட்சி கூட்டம், அதில் வந்து பங்கேற்பதா வேண்டாமா என்பதை பற்றி ஏற்பட்ட ஒரு குழப்பத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு. அதன் அப்புறம் வந்து நீங்கள் திரு வைகோ அவர்கள் பங்கேற்காது என்று தெரிவித்தார். ஆனால் நீங்கள் திருமாவளவனோட கட்சி வந்து கண்டிப்பாக பங்கேற்கணும்னு விருப்பப்பட்டு, ஆனால் வந்து பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பது கடிதங்கள் பரிமாறப்பட்டன. இதெல்லாம் நடைபெற்று, இது எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக தான் இது மாதிரியான ஒருங்கிணைப்பாளராக அவர் தொடரவில்லை, இந்த மாதிரியான பேச்சு எல்லாம் இப்போ கண்டிப்பாக அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக தொடர்கிறார் என்று நேற்று திரு திருமாவளவன் அவர் தெரிவித்திருக்கார். இதில் அடிப்படையாக ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த ஒரு அம்சத்தில் வந்து நம்ம பொதுவாக இந்த கூட்டணி என்பதே ஒரு லூஸ்லி ஹெல்டு கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அவரவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், தனித்துவத்தை காப்பாற்றி கொண்டு அதே சமயத்தில் கூட்டணிக்குள்ளும் இயங்குகிறார்கள் என வரும்போது பொதுவான சில விஷயங்களில் இந்த மாதிரி முடிவுகளை ஒருங்கிணைப்பாளர் முடிவெடுத்து அதை அத்தனை பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதில் அந்தந்த கட்சி தங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்க அனுமதிக்கப்பட வேண்டும். இப்ப எல்லா சமயமும் இந்த கூட்டணி ஒருமித்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கிடையாது, அந்த கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த புரிதல் வந்து அந்த 4 பேருக்குமே அவசியம், குறிப்பாக அந்த தலைவர்களுக்கு அவசியம். அதே சமயத்தில் ஒருமித்த கருத்தை என்பது ஒரு எந்தெந்த இடங்களில் வர முடியுமோ அங்கே ஒருமித்த கருத்தை வைத்துக்கொண்டு அது கூட்டணியினுடைய கருத்தாக தெரிவிக்கலாம். ஒரு சில இடங்களில் வரும்போது இது எங்களுடைய கட்சியினுடைய கருத்து என்பதை வலியுறுத்தி தெரிவிக்கலாம். இதுல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. இப்ப நீங்க தனிப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய தங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. இது வந்து என்னன்னா, இதுதான் ஜனநாயக பூர்வமான நடைமுறை. அப்ப நாங்கள் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஏரியாஸ்லாம் எங்களால் வேலை செய்ய முடியுமோ அதில் நாங்கள் காமனாக ஒரு 4 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய தனித்தனிய பார்வை இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு அதை பற்றி பேசுவதில் எந்த தவறும் கிடையாது, அதை அப்படியே தொடர்வதும் தவறு கிடையாது. மாறி வரக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் வந்து இந்த கூட்டணியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்குறோம். ஏன்னா நடந்து முடிந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அவர்களால் வாக்கு வங்கி சேகரிக்க முடியல அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இருந்துமே கூட. ஸோ இப்போ வந்து இந்த 4 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகே, எம்டிஎம்கே மட்டும் இருக்கும்போது இந்த கூட்டணியோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? வரவிருக்கக்கூடிய நாட்களில் இந்த கூட்டணியோடைய மாற்றங்களோ இல்லை இந்த கூட்டணியோட முடிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போவே கொடுக்க முடியாதுன்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை, இது வந்து என்னன்னா, இன்றைக்கு தேர்தல் காலத்தில் இதற்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது வேறு, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸுங்கிறது வேறு. இப்போ தேர்தல் வரக்கூடிய சூழல் வரும்போது, உள்ளாட்சி தேர்தல் வரும்போதோ அல்லது நீங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதோ இவர்கள் இணைந்து இருந்தால்
நீங்கள் வந்து ஒரு பார்கெனிங் பவர் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் 4 பேரும் சேர்ந்து மொத்தம் ஒரு 6% வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த 6% வாக்குகள் விரும்பக்கூடிய பெரிய கட்சிகள் யாரேனும் இருப்பானார்கள் அன்றைக்கு நீங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள முடியும். ஆனால் என்ன நடந்துவிட்டது என்றால் 2011 2016 2 தேர்தலையுமே வந்து நீங்க 2 திராவிட பெரிய கட்சிகளும் வந்து இவர்கள் இந்த குறிப்பாக இந்த தலித் கட்சிகளை இணைத்துக் கொள்ளவில்லை. மிக முக்கியமான காரணம் அவர்களால் எந்த விதமான வாக்கு ரீதியாக அவர்களுக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது என்ற ஒரு எண்ணிக்கையில் அவர்கள் புரிதலில் அவர்கள் வந்து நடந்து கொண்டார்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய மாற்றம், அடுத்து வரக்கூடிய இந்த 3 ஆண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலை விட அது கட்சி அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது. இந்த 4 பேரும் ஒருங்கிணைந்து இந்த அடுத்த 3 ஆண்டுகள் செயல்பட்டு அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நம்பிக்கையை உருவாக்கினார்களே ஆனால் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை மட்டும் முக்கியமல்ல, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய தேர்தலின் போது அவருடைய செல்வாக்கு எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்று தெரிந்துவிடும். அப்போ அந்த செல்வாக்கின் காரணமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளான பாஜகவோ இல்ல காங்கிரஸோ அல்லது திராவிட கட்சிகளோ கூட இவர்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவரோடு ஏதேனும் ஒரு கூட்டணி உறவை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு இந்த 4 பேரும் ஒருங்கிணைந்து செயல்பாற்றுவது என்பது அவசியமாக இருக்கிறது. தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள்ல இவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு, இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எதிர்காலத்தை நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. இதே விஷயத்துல நம்ம வேற ஒரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்கவிருக்கு. தேமுதிக வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. தேமுதிக போட்டியிடுவார்களா இடமாட்டார்களா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட வந்த காலத்துல இப்ப தேமுதிக போட்டியிடுறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா இது வந்து அதிமுக திமுக இடையே நேரடி போட்டி அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட இப்போ தேமுதிக பாஜக போன்ற பிளேயர்ஸ் உள்ள இருக்கும்போது எந்த அளவுக்கு வாக்கு பிளவு ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்லை அந்த அளவுக்கெல்லாம் பெரிய டென்ட் எதுவும் ஏற்படாது, இது அதிமுக திமுக நேரடி போட்டி மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோமா? இல்ல நீங்க பாமகவும் இதுல போட்டியிடுறாங்க. இல்ல என்னன்னா நீங்க போட்டியிடுவது என்பது மிக மிக ஆரோக்கியமான ஒரு அம்சம். இதுல வந்து நீங்க எந்த விதமான குறை அவர்கள் வந்து நீங்க எவ்வளவு வாக்கு வாங்குகிறார்கள் என்பதுதான் இதுல முக்கியமே தவிர நீங்கள் அவர் வெற்றி பெற்று விட்டார்கள் இதுல வெற்றி தோல்வி என்பதை பற்றி பேசுவதற்கு அப்பாற்பட்டு அதில் ஒவ்வொரு கட்சியும் அந்த 3 தொகுதிகளில் பெறக்கூடிய வாக்குகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதுதான் நம்ம பார்க்கணும். மொத்த வாக்குகளில் இந்த 3 பெரிய கட்சிகள் 2 திமுக அதிமுகவை தவிர பிற கட்சிகள் வாங்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன, அவர்கள் எவ்வளவு தூரம் மக்களிடம் செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள், அவருடைய வேட்பாளர்கள் எவ்வளவு தூரம் செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள், அவருடைய பிரச்சார நடைமுறைகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன, செய்திகளை பேசுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. நீங்க பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க அந்த 3 தொகுதிகளில் மட்டும் பேசப்படுவது அல்ல. அது ஆக்சுவலா அந்த 3 தொகுதியுடைய பிரச்சனை மட்டும் அல்ல, தமிழகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சேர்த்து பேச நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் பேச தொடங்கிய போது நீங்க வந்து அவர்கள் வந்து வெறும் அந்த தொகுதிக்கான பிரச்சனை மட்டும் பேசவில்லை, நீங்க வந்து மொத்த தமிழகத்தினுடைய மொத்த பிரச்சனைகளையும் பேசுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இதை பார்க்க வேண்டும். இதை எப்படி பார்க்கணும்னா வெறுமை இது வந்து ஒரு வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது. அவள் பெறக்கூடிய யார் முன்ன வரப்போறாங்க, யார் முதல்ல வரப்போறாங்க, யார் 2வது வரப்போறாங்கன்றதெல்லாம் அப்பாற்பட்டு ஒன்று முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு களம் இது. 2 மற்ற கட்சிகள் அத்தனை பேருக்கும் என்ன விதமான செல்வாக்கை மக்கள் மத்தியில் செலுத்துகிறார்கள், அவருடைய தலைவர்கள் எந்த அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், என்ன செய்திகளை அங்கே தெரிவிக்கிறார்கள், மக்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கை மீண்டும் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு 4 மாதங்களில் நீங்க பொது தேர்தல் முடிந்த பிற்பாடு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் இதில் ஏற்படக்கூடிய மக்களுடைய மனமாற்றம் என்ன, இதை எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய பாரோமீட்டராக இந்த தேர்தல்கள் அமைந்து வரும். கண்டிப்பா வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேமுதிகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. கேம்பெயின் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த கட்சி தலைவர் வரப்போறாங்க, என்ன மாதிரி பேச்சுக்கள் நடக்க போகுது, பல விஷயங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். தீபாவளி தினத்தன்று சென்னையில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம், ரவுடி கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓஎம்ஆரில் ஐடி காரிடாரில் ஆஃப் ஷூட்டில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் ஒரு 3 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. 2 வந்து அவங்க கேங்கில் நடக்கிற சண்டையினால வெட்டி கொல்லப்படுறாங்க. ஒருத்தர் தவறி விழுந்து செத்து போகிறாருங்கிறதையும் பார்க்குறோம். சென்னையில் வேற ஒரு பகுதியிலும் இன்னொருவர் வேற ஒரு பிரச்சனையில் செத்து போகிறதையும் பார்க்குறோம் இந்த விஷயங்களில். ஸோ ஒரு கேங் வார்லாம் சென்னையில் அதிகரிச்சுட்டு வரும்னு பார்க்குறோமா? இமீடியட் சபப், அதாவது திருவான்மியூர்லேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர்லேயே இதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்போ இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க. ஏன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறோம் கண்ணகி நகரில் போலீஸ் ஸ்டேஷனே தாக்கப்படுது. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இது சட்டம் ஒழுங்குன்னு பார்க்கணுமா, இல்லைனா அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பிரச்சனை அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு அதுக்கு தீர்வு காணணுமா?
முதல்ல இந்த கண்ணகி நகருடைய பின்னணி கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா இதனுடைய மொத்த செய்தியை உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும். முதல்ல கண்ணகி நகர் அப்படிங்கிறது வந்து சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய இந்த குடிசை பகுதிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னும்போது இவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் படிப்படியாக அங்கே அரசால் சென்னையில் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பிற பகுதிகள், சென்னையினுடைய இந்த நதியோரம் இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமான கட்டடங்களாக கட்டி வழங்கப்பட்டது. அதே போல் நீங்கள் பல்வேறு இடங்களில் சென்னை மாநகருடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குடிசை பகுதிகள் எல்லாம் மாற்றப்பட்ட போது இவர்கள் எல்லாம் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு வீடு பல்வேறு அரசு தரப்பிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இருக்கின்றன. அங்கே அவர்கள் வந்து வாழத் தொடங்குகிறார்கள். அவருக்கான அலாட்மெண்ட் கொடுக்கப்படுறது, அங்கே வாழத் தொடங்குகிறார்கள். 2-3 செய்திகள் வந்து அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு என்பது சென்னை நகருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு கூலி தொழிலாளிகளாக இருப்பார்கள், வீட்டு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லது வந்து தள்ளுவண்டியில் கடை வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்கும் இவர்களுக்கான தொழில் அத்தனையுமே சென்னை நகருக்குள்ளே இருக்கிறது. அப்போது அங்கேருந்து இவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து விட்டு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று ஒன்று இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு அந்த கண்ணகி நகரை ஒட்டி ஏற்படுத்தப்பட வேண்டிய சமுதாய ரீதியாக பள்ளியோ அங்கே ஏற்படுத்த வேண்டிய இதர வசதிகளோ, சுகாதார வசதிகளோ, கல்வி வசதிகளோ, பிற முக்கியமான வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்தப்படவில்லை. ஏன்னா அது வந்து ஒரு புதிய நகராக உருவாக்கப்படுகிறது. அப்போ அரசனுடைய ஒரு கவனமானது வெறும் கட்டடங்களை மட்டும் கட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு இன்க்ளூசிவான குரோத்துக்கு தேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள், அங்கேருந்து போயிட்டு வரதுக்கான வாகன வசதிகள், இது அத்தனையும் செய்யப்படாமல் இருக்கும்பொழுது நீங்கள் இது அத்தனை விதமான பிற பிரச்சனைகளும் தோண்டி விடுகின்றன. அங்கே நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதிரியான வேறு பிரச்சனைகள் சம்பந்தக்கூடிய அத்தனையுமே அங்கே சேர்ந்து விடுகிறது. அப்போ அரசாங்கமானது ஒரு நகரை உருவாக்கும் பொழுது இந்த இதர பிரச்சனைகள், அவருடைய வாழ்வாதார தேவைகளுக்கு தேவையான அடிப்படை வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் சேர்த்து உருவாக்குமே ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நடைபெறாமல் ஏற்பட்டதுனால வந்த வேணா என்னன்னா, இப்போ நீங்கள் படிப்படியாக அங்கே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். வளர்ந்த நகரம், வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிற சபப் ரீஜன்ஸ் பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இந்த செய்தியை இதை நம்ம ரேப் பண்ணுறோம். இந்தியா வந்து பாகிஸ்தானை ஹாக்கி டோர்னமெண்ட்டில் பீட் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். ஸோ இந்திய அணி வீரர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அரசியல் தொடங்கி விளையாட்டு வரை பல முக்கிய விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். தீபாவளி பண்டிகை தான் இன்றைய முக்கியத்துவம் பெறுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன். வணக்கம்.